ஹாய் புவர்ஸ். கார் சாவியை எடுத்தவர் ரோகிணியா? சரியாக கண்டுபிடித்த முத்து. இப்படி மாட்டிக்கிட்டீங்களே. சிறகடை சீரியலில் ப்ரோமோ ஒன்று வெளியாகிறது. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது விஜய் டிவியில் சிறகடை சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வரும் நிலையில்தான் இந்த சீரியலில் அடுத்த வாரம் எபிசோடுகளும் ப்ரோமோவாக தற்போது வெளியாகியுள்ளதாம். அது பெரும் எதிர்பார்ப்பையும் கொடுத்திருக்கிறதாம். என்னவென்று பார்க்கலாம். அதாவது இந்த சீரியலில் இதனிடையே கடந்த வார எபிசோடில் முத்துவின் கார் சாவியை எடுத்து சிட்டியிடம் ரோகிணி கொடுக்க அவன் காரின் பிரேக் ஆயிலை கட் செய்து விட்டானாம். இதனால் முத்துவின் கார் பிரேக் பிடிக்காமல் காவல்துறை வாகனத்தில் மோதிவிட முத்துவின் லைசன்ஸும் பறிக்கப்பட்டதாம். கான்ஸ்டபிள் வீட்டில் பிரச்சனை செய்வதற்காகவே கைது செய்யப்பட்டாராம். இதனால்தான் அடுத்து என்ன நடக்கும், முத்து இதிலிருந்து எப்படி தப்பிப்பார் என்றுதான் கதைக்களம் உருவாகுமாம். இதனிடையே தான் அடுத்த வாரத்திற்கான ப்ரோமோ ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. முத்து தனது லைசன்ஸ் கிடைத்துவிட்டது, காரும் கிடைத்துவிட்டது என்று வீட்டில் சொல்கிறாராம். அதன் பிறகுதான் காரில் பிரேக் பிடிக்காமல் போனதற்கு காரணமும் பிரேக் ஆயிலை டியூபை யாரோ கட் செய்திருக்காள் என்றும் கார் சாவி இல்லாமல் இதை செய்ய முடியாது என்றும் இதை வீட்டில் இருக்கும் யாரோ மூலமாகத்தான் கார் சாவி வெளியில் போயிருக்கு என்றும் சொல்கிறதாம். ரோஹிணி மீனா என்ன இவர் தான் சாவியை கொடுத்தேன் என்று சொல்வாரா என்று கேட்க மாட்டிக்கொள்கிறாராம். இடையே தான் அதே சமயம் மீனா அவர் உங்களை சொல்லவில்லையே என்று சொல்ல, நானே பல பிரச்சனை இருக்கிறேன், ஆண்டிகிட்ட தினமும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன், ஆணியில் மாட்டியிருக்கும் கார் சாவியை நான் எப்படி எடுப்பேன் என்று கேட்க, நான் சாவியை ஆணியில் மாட்டியதாக சொல்லவே இல்லையே என்று முத்து சொல்ல ரோஹிணி முழுகிறாராம். அத்தோடுதான் இந்த ப்ரோமோவில் அடுத்த கதைக்களம் என்ன உருவா என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.